ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேம் பார்ட் 2 தான் நம்ப பண்ண போறோம். என்னென்ன பண்ண போறோம்னா, இப்ப போன கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் எப்படி இம்போர்ட் பண்ணி நம்ப கஸ்டமைஸா ட்ரெஸ் ரெடி பண்றது வந்து டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். ஓகே. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு சின்னதா ஒரு கேம் செட்டப், ஒரு டார்ச் ஆன் பண்ற மாரி ஒரு கேம் செட்டப்ப ரெடி பண்ணலான்றத வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு பேப்பர் மாரி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேரக்டர் உள்ள யாருக்குன்னு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டா ப்ளே பட்டன் குடுத்தா நம்மளோட கேரக்டர் இங்க வருதுங்களா? ஓகே. நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரெசிடென்ட் ஈவில் மாரி ஒரு கேம் ரெடி பண்ணது தான் நம்மளோட இப்போ கான்செப்ட் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா. ஓகே. நம்ம அதுக்கான செட்டப் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் வேர்ல்டு பிளேஸில் விளாட்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து கரெக்டாக ஃபேஸ் கிட்டே இருக்கும் இல்லையா கேமரா, அதுமாரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? நான் டேரெக்டாக எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஓகே. எஸ்கேப் கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஓகே. நம்ம கேரக்டர் இங்கே இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டென்ட் ப்ரௌசர் வெளியில் தான் இருக்கும். இப்போ தேர்ட் பர்சன் இருக்கு பாருங்க. தேர்ட் பர்சனில் போய்ட்டு ப்ளூ பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ பிரிண்ட் கேஸ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். ஓகே. இதில் தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. டேரெக்டாக வியூ போட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட். ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா, கேமரா வந்து வெளியில் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் இதுதான். இப்போ கேமரா அது இருக்குது பாருங்கள். கேமரா வந்து நம்ம இந்த வியூவிலேருந்து நமக்கு வந்து கரெக்டாக அந்த கேரக்டரை வந்து விசிபிள் பண்ணுது. நம்ம என்ன பண்ணோம்னா, கரெக்டாக கிட்ட எடுத்துகிட்டு வர போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இதோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது இங்கே இருக்கும் உங்களுக்கு. கேமரா பூம் சொல்லிட்டு இதோ இருக்கு பாருங்கள். கரெக்டாக ஒரு ஆரோ மார்க் காட்டுது இல்லையா? இதை தான் நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அந்த கேமரா இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா பூம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பேனல் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக கீழே வந்து கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? டார்கெட் ஆர்ம் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 400 இருக்குது. ஓகேங்களா? அதுதான் நம்மளோட கேமரா டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம அதை லைட்டாக ஜூம் பண்ணி இது பண்ணோம்னா, லைட்டாக சேஞ்ச் பண்ணோம்னா அந்த கேமராவோட வியூ போட்டு வந்து பின்னாடி முன்னாடி போயிட்டு வரும். ஓகே. இது வந்து எனக்கு சுத்தமாக வேண்டாம். நமக்கு கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டில் தான் இருக்கணும். அதனால் நான் வந்து 0 பண்ணிக்கிறேன். டேரெக்டாக 0 கொடுத்து ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 0 ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, டேரெக்டாக மேலே கேமரா பூம்னு இருக்கு பாருங்க. அதை எடுத்து டேரெக்டாக மேலே மெஷ் இருக்கு பாருங்க. அதில் வந்து அப்படியே லைட்டாக ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா, கீழே வந்து அந்த மெஷ் கீழே வந்து அந்த கேமரா மூவ்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் அந்த கேமரா பூமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக கீழே சாக்கெட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? டீட்டெயில் பேனலில் அதை அப்படியே நீங்கள் அந்த ஃபைலை இதை கிளிக் பண்ணிங்கன்னா, நமக்கு எங்கே பிளேஸ் ஆகும்னா, ஹெட்டில் தான் நமக்கு அந்த கேமரா பிளேஸ் ஆகணும். ஓகேங்களா? ஹெட்லேருந்து ப்ரிவியூ பார்க்குற மாதிரி இருக்கும்ல கேம்லாம். ஓகேங்களா? ஹெட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஹெட்டுன்னு டைப் பண்ணி நமக்கு ஹெட்டு வந்துடுச்சு. நீங்கள் டேரெக்டாக ஹெட்டு கிளிக் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே ஹெட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஹெட்டில் வந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்து மேலே வந்து டிரான்ஸ்ஃபார்மை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து லொக்கேஷனையும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ரொட்டேஷனையும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த கேமரா மூமெண்ட் வந்து நம்மளோட கேரக்டர் கூட அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. எப்படி வேணா. ஓகே. இப்போ எனக்கு லைட்டாக நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம வியூ பார்க்குற மாரி இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம அப்படியே சேவ் கொடுத்துட்டு சும்மா அப்படியே நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே. வெளியில் வந்துட்டு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களா. ஓகே. கண்ட்ரோல் வந்துடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கை மட்டும் தான் தெரியுது. ஓகேங்களா? இப்போ இதிலே ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? இப்போ லைட்டாக நான் மவுஸை திருப்பினோன்னா, அதாவது ஃபுல்லாகவே திரும்புது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி நமக்கு திரும்பக்கூடாது இல்லையா? இப்படி நம்ம மவுஸை திரும்பினா பாடியும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். கரெக்டுங்களா? ஆனால் மூவ்மெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு அந்த ரொட்டேஷன் தான் நமக்கு சரியில்லை. ஓகே. இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே. எஸ்கேப் போட்டுட்டு நான் மறுபடியும் ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ பிரிண்ட்டில் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சேவ் கொடுத்துக்கிட்டே ஒர்க் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. இப்போ டேரெக்டாக மாதிரி ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு கேரக்டர் மூவ்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே டீட்டெயில் பேனல் இருக்கு பாருங்கள். டீட்டெயில் பேனலில் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கீழே வாங்க. கீழே வந்தோடனே கீழே வந்து ரொட்டேஷன் ரேட்டுன்னு இருக்கு பாருங்கள். அதில் கீழே வந்து ரொட்டேஷன் அண்ட் மூவ்மெண்ட் இருக்கு பாருங்கள். அதை வந்து அன்செக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? அன்செக் பண்ணிவிடுங்க. ஓகே. அன்செக் பண்ணிவிட்டு ஒரு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கேயும் சேவ் கொடுத்துக்கோங்க, இங்கேயும் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிஃபால்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த டீட்டெயில் பேனலில் போயிட்டு WAY
போட்டுட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் வந்து யாவில் வந்து எனபிள் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. எனபிள் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சேவ். ஓகே, இங்கே ஒரு சேவ். ஓகே, அகெயின் வந்து மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேமரா புக் போயிட்டு இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. லேக் எல்ஏஜி ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் கேமரா ரொட்டேஷன் லாக்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஸ்பீடு இருக்கு இல்லையா. ஓகே, இந்த ஸ்பீடை வந்து உங்களுக்கு வந்து இது எதுக்குன்னா உங்களோட கேமரா மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மூத்னஸ் அந்த ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ வந்து ஸ்டக்காகி திரும்புறது, ஸ்மூத்தாக திரும்புறது. இப்போ ஸ்மூத்தாகனா ஒரு 9 வச்சுட்டு ஓகே என்டர் கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம் ஓகேங்களா. சேவ் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாடியும் சேர்ந்து திரும்புது பாருங்க ஓகேங்களா. இதுதான் நமக்கு வேணும் ஓகேங்களா. பாடியும் சேர்ந்து திரும்புது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்னன்னா இதுலேயே வந்து எஸ்கேப் கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம மறுபடியும் நம்ம ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 கொடுத்து நான் ஒரு சேவ் ஓகேங்களா. சேவ் கொடுத்து ஒரு ப்ளே அப்படி கிளிக் பண்ணிட்டு ஒரு மாதிரி இதாகுது பாருங்கள், லேக் ஆகுது பாருங்கள், ஒரு மாதிரி பொறுமையாக இந்தமாரி ஆகும் ஓகேங்களா. அந்த பாடியும் சேர்ந்து ஒரு மாதிரி லேக் ஆகுது. இந்தமாரி நம்ம ஆகக்கூடாது. மறுபடியும் எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ப்ளூ பிரிண்ட்டு போயிட்டு இதில் ஒரு 9ல் வச்சுட்டு ஓகே என்டர் கொடுத்துட்டு ஓகே சேவ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாக்கிங் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா. டேரெக்டாக அதேமாரி தான் கேமரா மூமெண்ட் போனீங்கன்னா இதை எடுத்து விட்டுருங்க. ஓகே, இதில் வந்து தெரியாமல் டீட்டெயில் பேனில் எதனா ஒரு பேனில் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து நீங்கள் விண்டோஸ்லேயே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இங்கேயே இருக்கும் உங்களுக்கு ஆப்ஷன். ஓகே, டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இங்கே லோடு லேஅவுட்னு இருக்கு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா UE4 கிளாசிக் லேஅவுட் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி எப்படி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு லேஅவுட் இருக்குமோ அதேமாதிரி உங்களுக்கு லேஅவுட் வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் வேணும்னா தனித்தனியாக கூட இங்கே ஆட் பண்ணிக்கலாம். தெரியாமல் நான் இதை டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது போயிடும். மறுபடியும் டீட்டெயிலில் போயிட்டு இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கேரக்டர் மூவ்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து வாக்கிங் ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. டேரெக்டாக இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கேரக்டர் மூவ்மெண்ட் வாக்கிங் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வாக்கிங் ஸ்பீட்லாம் உங்களுக்கு உங்களுக்கு காட்டும் சூப்பராக ஓகேங்களா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வாக்கிங் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வாக்கிங் ஸ்பீடு இதுதான் உங்களுக்கு வந்து நமக்கு 600 இருக்குது. நம்ம இதில் வந்து ஒரு 100 சும்மா ஒரு 600 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 100 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. 100 கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு நான் ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நான் கீ அமுத்திட்டு தான் இருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக போகுது ஓகேங்களா. இதுதான் நம்ம வாக்கிங் ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ஓகேங்களா. நான் மறுபடியும் நான் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 600 இருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 1000 கொடுத்துடலாம். ஓகே, 1000 கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்து இங்கே சேவ் கொடுத்துட்டு நான் வெளில வந்துட்டு ப்ளே பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து அந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண மூலயமா நம்ம ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது இல்லையா. ஓகே, நான் வந்து என்னன்னா ஒரு 300 அதுமாரி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. எஸ்கேப் டேரெக்டாக நான் ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாக்கிங் ஸ்பீட் மாற்றி இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஓகேங்களா. வாக்கிங் ஸ்பீடில் வந்து நான் வந்து ஒரு 400 கொடுத்துக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் 400 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ப்ளே பண்ணேன்னா எனக்கு கொஞ்சமாக ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்ட் ரிவல் பண்ணதுனால நம்ம எதனா ஒரு வீடு அசெட் போட்டு ஒரு ரூமில் போகிறது இருந்தால் இவ்வளோ தூரம் நமக்கு ஸ்பீடு இதே அதிகம் ஸ்பீடு ஓகேங்களா. இதில் வந்து இதே நம்ம ஹையஸ்ட் ஸ்பீடு வேணால் இது 400 வச்சுக்கலாம், நம்ம லோவஸ்ட்னா ஒரு 200 கூட மாற்றிக்கலாம் ஓகேங்களா. நான் ஒரு 200 மாற்றிக்கிறேன். வாக்கிங் ஸ்பீடு வந்து 200. ஏன்னா ரூமே சின்னதாக இருக்கும் இல்லையா, நம்ம வேகமாக போனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எதுவுமே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளே கொடுத்துட்டு ஓகே நமக்கு இந்த ஸ்பீட் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு நார்மலான ரூமில் போனால் நமக்கு கிடைக்கிற ஸ்பீடு ஓகேங்களா. நம்ம வேகமாக வேணும்னா கூட மேக்ஸிமம் வேணும்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். 400 ஷிஃப்ட்டை பிடிச்சி அமுத்தி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது நான் எப்படி சொல்கிறேன். எஸ்கேப்பு. இப்போ நான் மறுபடியும் நான் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ளூ பிரிண்ட் நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். ஓகே, நான் கண்டென்ட்டில் போய்ட்டு தேர்ட் பர்சனில் போய்ட்டு ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே ரெசிடென்ட் ஈவில்ல வந்து ஒரு லைட் இருக்கும் இல்லையா? கையிலேயே ஒரு லைட் இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரெசிடென்ட் ஈவில் கேம்ல வந்து ஒரு டார்க்கான பிளேஸ் இருக்கும். அதுல வந்து லைட் எஃபெக்ட் வந்து நம்ம கேரக்டர் கிட்ட இருக்கும் இல்லையா? நம்ம அதுதான் இப்போ எடுத்துட்டு வரப்போறோம். ஓகேங்களா? இப்போ டைரக்ட்டா ஒண்ணும் இல்ல. அதே மாரி தான். டைரக்ட்டா கேமரா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டைரக்ட்டா மேல ஆட் இருக்கு பாருங்க. ஆட கிளிக் பண்ணிட்டு, நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு லைட் என்ன லைட்னா நமக்கு வந்து ஸ்பாட் லைட். ஓகே. ஸ்பாட் லைட் வந்து மேலே இருக்கு. ஓகேங்களா? ஸ்பாட் லைட் நான் கொடுத்துட்டோன்னே இங்கே வந்து நமக்கு ஸ்பாட் லைட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து நீங்கள் வந்து கேமராவை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆடு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கேமரா கீழே வந்து உங்களுக்கு அந்த லைட் வந்து செட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லைட் இது இருக்குது. ஓகே. லைட்டோட கண்ட்ரோல் உங்களுக்கு எப்பயுமே தெரியும் அன்ரியல் என்ஜின் யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே. யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து டீட்டெயில் பேனலில் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து 500 ஓகே. கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. எனக்கு விசிபிள் இவ்வளோ தூரம் இருந்தால் போதும். உள்ளே வந்து நான் இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஷட்டர். ஓகே. இவ்வளோ தூரம் இருக்கட்டும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டென்சிட்டி வந்து நம்ம அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் செட் பண்ணிவிட்டு ஓகே. நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எஃபெக்ட் இருக்குது. கரெக்டுங்களா? லைட் எஃபெக்ட் வந்து கூட ஆக்ட் ஆகுது. கொஞ்சம் நீங்கள் லைட்டை கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு ஓகே நான் வெளில வந்துடுறேன். வெளில எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு கூட நான் லைட்டாக டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டவுன் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் வந்து கிளியராக தெரியுது. நீங்கள் வேணும்னா கூட இன்டென்சிட்டியை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம இப்போ வந்து இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எப்பவுமே ரெசிடென்ட் ஈவில்ல வந்து எதனா ஒரு பட்டு நமக்கு நான் தானே அந்த வேலை செய்யும். ஓகேங்களா? இப்போ எல்ல முத்தணும்னா லைட் வந்துட்டு போகும். இப்போ வெளிச்சமாக இருக்க இடத்துக்கு லைட் தேவையில்லை இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். எல்ல முத்தினா நம்ம லைட் வர மாதிரி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எல்ல முக்கினா லைட்டு, எல்ல முக்கினா லைட் ஆஃப். ஓகேங்களா? அதுதான் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ மறுபடியும் நான் எஸ்கேப் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து நான் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓப்பன் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும். சேவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஓகே. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டோன்னே நம்ம கண்டென்ட் வந்துடுச்சு. இப்போ டேரெக்டாக உள்ளே இருக்கேன். லைட்டாக நான் முன்னாடி இருக்க மாரி வரேன். கண்டென்ட்டு ஆள் கூட நீங்கள் கொடுத்துங்க மேலே. ஓகேங்களா? ஆள் கண்டென்ட்டு ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. இதுதான் மெயினான சேவ். ஓகேங்களா? நீங்கள் இங்கே கொடுக்குறது வந்து அது சேவ் சும்மா டெம்பரவரியாது. இதுதான் மெயின் சேவ். ஓகேங்களா? கீழே வந்து சேவ் ஆல் இருக்கு பாருங்க. அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே. இப்போ அதே மாதிரி தான். ஓகே. நம்ம ஆள் கொடுத்துட்டு நம்ம கண்டென்ட்டில் போயிட்டு இன்புட். ஓகேங்களா? இன்புட் கொடுத்துட்டோன்னே டேரெக்டாக உங்களுக்கு இன்புட் பேனல் உள்ள ஓப்பன் ஆகிடும். டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே இதெல்லாம் ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாக இதெல்லாம் என்னென்னா நம்ம வந்து நான் மவுஸில் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா? நான் மூவ் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணால் ஃப்ரண்ட்டில் போகுது, பேக்கில் மூவ் பண்ணால் பேக்கில் வருது. அதுக்கான ஆசெட் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. ஜம்ப்பு, மவுஸு, அதுக்கப்புறம் மூவ், அப்புறம் லாக் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்புட்டில் போயிட்டு டேரெக்டாக நம்ம வந்து இன்புட் ஆக்ஷன். ஓகேங்களா? அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம உள்ள இன்புட் பண்ண போகிறோம். இன்புட் ஆக்ஷன். ஓகேங்களா? இன்புட் ஆக்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு நான் இதை ரீநேம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ரீநேம் வந்து என்னன்னா IA_ஃப்ளாஷ் லைட். ஓகே. நான் வந்து IA_ஃப்ளாஷ் லைட் சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு எந்த சேஞ்சும் வேண்டாம். ஒரு சேவ் மட்டும் கொடுத்துட்டு டேரெக்டாக வெளியில் வந்துருங்க. வெளியில் வந்து மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துருங்க. ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட். உங்களை இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட் இன்புட் இருக்கும். ஓகேங்களா? டிஃபால்ட் வந்து நம்ம டேரெக்டாக IMC டிஃபால்ட்னு இருக்கும். அப்படி டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து அங்கே எனேபிளாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளாஷ் லைட்டை இம்போர்ட் பண்ணோம்ல. ஓகேங்களா? அதோட கண்ட்ரோலை வந்து நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து இங்கே மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கன் மேப்பிங்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் இதில் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃப்ளாஷ் லைட். ஓகேங்களா? ஃப்ளாஷ் லைட் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃப்ளாஷ் லைட் கிளிக் பண்ணிட்டோன்னே ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கீ வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீபோர்டு, மவுஸு, மானிட்டர் நீங்கள் ப்ளே பண்ணுற ஆக்ஷன் வந்து இதில் தான் ப்ளே ஆக போகுது. ஓகேங்களா? நான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல் அழுத்தி தானே நம்ம லைட் ஆன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கீபோர்டில் ஓகேங்களா? கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்
ஓகே, எல் எல் ஓகேங்களா, இங்கே ஓகேங்களா, அப்படியே செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மவுஸு நம்ம இப்படியே மாற்றிக்கலாம். ஓகே, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி கூட நம்ம மாற்றிக்கலாம் ஓகேங்களா. இது கிளிக் பண்ணால் மவுஸ், இப்போ ஏன்னா நான் மவுஸ் வச்சு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன், அதனால் மவுஸாக மாறிடுச்சு ஓகேங்களா. இதை நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் எல்லை முற்றணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லை முற்றணும்னா நம்ம டேரெக்டாக இதிலே கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது அதுக்கப்புறம் அது இல்லை ஓகேங்களா. இதுக்கப்புறம் அவ்வளோதான். இது நம்ம என்ன பண்ணலான்னா சேவ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. சேவ் கொடுத்தாச்சு. நான் வந்து டேரெக்டாக நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்மள ப்ளூ பிரிண்ட் ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமா, இல்லை ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணல. ஓகே, டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா தேர்ட் பர்சன் ப்ளூ பிரிண்ட்டு நம்ம வந்து இங்கே ப்ளூ பிரிண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்வைடி கிராஃபில் தான் இங்கெல்லாம் இருக்கும் கீழே ஓகேங்களா. அப்படியே டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு நோட்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம மூவ்மெண்ட்டு, ஜம்ப், இன்புட் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க இங்கே. ஓகே, இதேமாரி தான் நாம் வந்து கீழே வந்து ஃப்ளாஷோட லைட்டை வந்து நம்ம நோடு க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஓகேங்களா. ஓகே, டேரெக்டாக நான் இங்கே வந்துடுறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம பண்ணலாம். ஓகே, டேரெக்டாக வந்து நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கீங்களா, டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு IA_ ஃப்ளாஷ் லைட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக நம்ம அங்கே என்ன சேவ் பண்ணுமோ அதே தான் இங்கே நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. IL ஃப்ளாஷ் லைட்டு, நான் ஃப்ளாஷ் லைட்னு கொடுத்தாலே வந்துடும் ஓகேங்களா. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது பாருங்கள், ஆக்ஷன் ஈவெண்ட்ஸ். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடும். ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதுமாரி ஃபுல்லாகவே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மை ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாருங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கீழே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ப்ளஸ் வந்துடும் ஓகேங்களா. இதை வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் லைட். ஓகே, நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நான் ஃப்ளாஷ் லைட்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, ஃப்ளாஷ் லைட் இதை நான் எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளே வைக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. கெட் ஏ ஃப்ளாஷ் லைட், செட் ஏ ஃப்ளாஷ் லைட்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து கெட் ஏ கொடுத்துடலாம் ஓகேங்களா. கெட் ஏ ஃப்ளாஷ் லைட் கொடுத்தோன்னே நமக்கு இங்கே வந்துடும். ஓகே, இதெல்லாம் ஒரு நோடாக போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மறந்துடும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நாட் பெல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஆப்ஷன் இங்கே வந்துடும் ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து பிரான்ச். ஓகே, கீழே வந்து பிரான்ச்னு இருக்கு பாருங்க ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு பிரான்ச் இங்கே ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே, இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாண்டர்ட் இருக்குது பாருங்க கீழே. இங்கே ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பிரான்ச் இங்கே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம அப்படியே லைட்டாக கீழே எடுத்து வைப்போம். இங்கே நம்ம லைட்டாக கீழே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே வந்து நம்ம ஸ்பாட் லைட் இருந்தது இல்லையா, இப்போ நான் டேரெக்டாக அதை எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளே வைக்கிறேன் ஓகேங்களா. நமக்கு வந்து இந்த ஸ்பாட் லைட் வந்துடுச்சு. ஓகே, இந்த ஸ்பாட் லைட் வந்து இங்கே இருக்கட்டும். ஓகே, இந்த ஸ்பாட் லைட்லேருந்து எடுத்து ஓகே செட் விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு நோடு வந்துடும் ஓகேங்களா. ஓகே, நான் இதை இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து இந்த விசிபிலிட்டியில் வந்து நியூ விசிபிலிட்டின்னு இருக்கு பாருங்க, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே மேலே ட்ரூன்னு இருக்கு இல்லையா, ட்ரூவில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் விசிபிலிட்டியில். ஓகே, கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். Ctrl+C Ctrl+V ஓகேங்களா. டூப்ளிகேட் ஆகிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிடுறேன் ஓகேங்களா. இதை வந்து நான் ஃபால்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் இதில் இந்த கீழே இருக்குது விசிபிலிட்டியில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃப்ளாஷ் லைட்டில் அந்த ஸ்பாட் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே விசிபிள். ஓகே, விசிபிள் வந்து நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா. ஆஃப் பண்ணி விட்டுட்டு டேரெக்டாக சேவ் கொடுத்துக்கோங்க. இங்கே ஒரு சேவ், இங்கே ஒரு சேவ் கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, வந்துட்டேன். டேரெக்டாக வந்து நம்ம வந்து எல் கொடுத்தோம் இல்லையா, எல் கொடுத்தோன்னே லைட் ஆன் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து எல் கொடுத்துட்டோன்னே லைட் ஆன் ஆகுது, ஆனால் ஆஃப் ஆகலை ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். எஸ்கேப் கொடுத்துட்டு நான் மறுபடியும் ப்ளூ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம கீழே நம்ம இந்த இடத்துல சேவ் பண்ணுவோம் இல்லையா ஃப்ளாஷ் லைட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, மை ப்ளூ பிரிண்ட்டில் அதை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக நம்ம டேரெக்டாக இங்கே செட் விசிபிலிட்டியில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த ஏரோ மார்க்கில் நீங்கள் போடணும். வெளியில் போடக்கூடாது, இந்த ஏரோ மார்க்கில் இங்கே ஒன்று போடணும் ஓகேங்களா. போட்டோன்னே இங்கே வந்துடுச்சு. ஓகே, அதேமாரி தான் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மேலே இருக்க விசிபிலிட்டி இருக்கு, இதை நான் வந்து ஏரோ மார்க் போடுறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ அதேமாரி தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் இருக்கு இல்லையா செட்டு, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஆஃப் அது ஓகேங்களா. ஃபால்ஸ் இருக்குன்னு ஆஃப், அதில் எதுவும் பண்ணாதீங்க
ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா நான் இங்க வந்துர்றேன். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணக்குள்ள ஒரு சவுண்ட் வர மாரி நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப டைரக்ட்டா நான் இங்க எடுத்து ப்ளே சவுண்ட். ஓகே. ப்ளே சவுண்ட் 2Dன்னு இருக்கு பாருங்க. எடுத்துட்டு வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதோட இதுல நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே. இதுல வந்து நம்ம உள்ள வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் நமக்கு. எக்கச்சக்கமான சவுண்ட்ஸ் இருக்கு. நீங்க வச்சிருந்தாலும் உள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன்றதுனால உள்ள வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? I am a metahuman. The next generation of digital human. I am a metahuman. ஆயம் மெட்டா ஹியூமன்லாம் நிறைய சொல்லுது. நமக்கு கரெக்டா அந்த சவுண்ட் மட்டும் வேணும். ஓகே. இந்த சவுண்டு வேண்டாம். இது ரொம்ப மோசமா இருக்கு. ஓகே. கீழே ஒரு சவுண்ட் இருக்கு. ஓகே. இந்த நான் சவுண்டை வந்து நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ரேஷியோ வந்து நம்ம மல்டிபிள் 7 எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் எதுவும் மாற்றலை இதில். நான் இங்கே வச்சுட்டு ஓகே. நான் வந்து இப்போ வந்து சேவ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? 2 இடத்துலையும் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு டேரெக்டாக நான் வெளில வந்துடுறேன். வெளில வந்துட்டு டேரெக்டாக நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஓகே ப்ளே பண்ணிவிட்டு எல் சவுண்டு. ஓகேங்களா? மறுபடியும் எல் ஆஃப். ஓகேங்களா? இந்த மாரி தான் நம்ம ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். இதில் வந்து நம்ம கோடிங் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படி கோடு போட்டு இப்படி கோடு வைப்பா, அது பெரும் தலைவலி வேலை. நம்ம ப்ளூ பிரிண்ட் மூலியமா இப்படி தான் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? அழகாக சவுண்டு முத கொண்டு வருது பாருங்க. எல்னா சவுண்ட் ஆஃப், எல் ஆனு எல் ஆஃப் அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம ஆஃப் ஆன் கூட நம்ம மாற்றிக்கலாம் எப்படி வேணும்னா கூட. ஓகேங்களா? ஸ்பீட் நான் கம்மியாக வச்சிருக்கிறதுனால கம்மியாக இருக்குது. ஓகே. ஓகே. இதே வந்து நான் எஸ்கேப் கொடுத்துட்டு நான் நைட்டாக மாற்றிடுறேன் ஃபுல்லாக. கண்ட்ரோல் எல் கொடுத்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டாக மாற்றிடுறேன். ஓகே. மாற்றிட்டு நான் வந்து டேரெக்டாக நான் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். ப்ளே பண்ணிவிட்டு ஓகே ப்ளேயில் தான் இருக்குது ஆனால் தெரியல. எல் அமுத்திட்டேன். ஓகேங்களா? அதாவது லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே. இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்விரான்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட் செட்டப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே. மறுபடியும் லைட் ஆஃபு, லைட் ஆன். ஓகேங்களா? ஓகே. அதுலேயே வந்து நம்ம கஸ்டமைஸாக இன்னும் நிறைய பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் பேசிக் உங்களுக்கு. நான் எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு நான் மேலே வந்துடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம போன டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் ரெடி பண்ணோம் இல்லையா? இந்த கிளாத்து. ஓகே. இந்த கிளாத் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அழகா. இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படின்னா நம்ம ஒரு ப்ளூ பிரிண்டாக எடுத்து நம்ம எப்படி நம்மளோட கேரக்டரில் இம்போர்ட் பண்ணலான்றதை நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் நான் மெட்டாயும் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், க்ரியேட் பண்ணோம் போன வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் ஆல் மட்டும் கொடுத்துக்கோங்க ஒரு தடவை. ஓகே. கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து ஒரு அவுட்ஃபிட்டை ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதோட அவுட்ஃபிட்டு எங்கே இருக்குது? இல்லை அவுட்ஃபிட் இதோ இருக்குது. எல்லாமே கிளாத் பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம இங்கேருந்தே க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிடுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே நமக்கு அவுட்ஃபிட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதை வந்து நான் ஸ்கெலிட்டன் மிஷ்ஷாக மாற்ற போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்கெலிட்டன் மிஷ். ஓகே. ஈஸியாகவும் பண்ணலாம். உங்களுக்கு நான் இது கஷ்டமாக இருக்கும், ஆனால் இது சொல்லிட்டா உங்களுக்கு அடுத்தது பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்குங்க. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டோன்னே நமக்கு ஸ்கெலிட்டன் மிஷின் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக கீழே இருக்குது பேஸ் பண்ணி ஃபுல்லாக. நான் டேரெக்டாக ஸ்கெலிட்டன் மிஷின் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெயிட் பேலன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? எடிட் வெயிட்ஸ் கொடுத்துட்டோன்னே டேரெக்டாக நம்ம வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஸ்கெலிட்டன் மிஷ் இருக்கு இல்லையா, இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வேணும் நமக்கு. ஸ்கெலிட்டன் மிஷ் எங்கே இருக்குது? ஓகே இதோ இருக்குது, பாடி கம்பைன் ஸ்கெலிட்டன் மிஷ். ஓகே கம்பைன். இது கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்னென்னா வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ன்னு காட்டிடுச்சு. அக்செப்ட் கொடுத்துடலாம். ஓகே. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியலையா, நான் என்ன பண்ணுறேன், நான் டேரெக்டாக இந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கால்கரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுன்னு சொல்லிட்டு இருக்கும். 2 சைடு ஆன் பண்ணி விட்டுட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் போயிடும் உங்களுக்கு. அதேமாதிரி தான் ஃபேண்ட்டுக்கு ஆனால் தெரியாது, நான் ஃபேண்ட்டுக்கு பண்ணல.
ஓகே இப்போ வந்து நான் இதை பண்ணியாச்சு. அப்படியே டேரெக்டாக நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இதில் போயிட்டு கிளாத் அசட்டை வந்து நான் இவ்வளோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஸ்கெலிட்டன் மெஷ் இம்போர்ட்ன்ற போகிறேன். இம்போர்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளாத் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் அசட் டெர்மினல்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா, டெர்மினல் அப்படியே டேரெக்டாக நம்ம இதுலேருந்து இதில் லிங்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே ஸ்கெலிட்டன் மிஷின் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அதில் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, அதில் வந்து நம்மளோட ஸ்கெலிட்டனை ஆட் பண்ணணும். இப்போ வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ண நமக்கு இங்கே காட்டிடுச்சு பாருங்க அழகாக. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் கொடுத்து நான் வெளில வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட் அசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபிலிட்டி அவுட்ஃபிட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபர்ஸ்ட்டில் ஒரு காலம் இருக்குது பாருங்கள் வேல்யூ, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் நோட் டீட்டெயில்ஸில் அந்த கரெக்டாக ஆடு கொடுத்துருங்க. ஆடு கொடுத்துட்டு கீழே வந்து இன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும். ஓகேங்களா, சோர்ஸ் அசட்டில் வந்து நம்மளோட ஸ்கெலிட்டன் மெஷ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த கிளாத்தோட இதை ஓகே, கிளாத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன், அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பாடி பார்ட்னு இருக்கு பாருங்க, அதை கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸ்கெலிட்டனும் கொடுக்கணும். அதாவது நம்ம பாடி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா வெளியில், அதுதான். ஓகே, கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சேவ் கொடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு மெட்டா ஹியூமன் ஓகேங்களா, மெட்டா ஹியூமன் கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள போயிட்டு டேரெக்டாக இங்கே இருக்குது இல்லையா பைப்லைன். ஓகே, நான் டேரெக்டாக கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து அவுட்ஃபிட் அசட்னு இருக்கும். ஓகேங்களா, அவுட்ஃபிட் அசட்டை வந்து டேரெக்டாக வந்து நம்ம இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன் அவுட்ஃபிட் பைப்லைன் இருக்கு, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து தம்ப்லைனும் பைப்லைன் இருக்கும். நம்ம பைப்லைன் தான் கிளிக் பண்ணோம். ஓகேங்களா, பைப்லைன் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பைப்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா நன்று இருக்கு பாருங்கள், அதில் போயிட்டு மெட்டா ஹியூமன் அவுட்ஃபிட் பைப்லைன் இருக்கு பாருங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சேவ், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டா ஹியூமனுக்கு நான் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ டேரெக்டாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டா ஹியூமன் ஓப்பன் ஆகிடுச்சு. டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கிங் கொடுத்தாச்சு. நீங்கள் வேணுனாலும் கொடுத்துக்கோங்க. நான் டேரெக்டாக ஏர் அசட்டில் போயிடுறேன். ஏர் அசட்டில் போய்ட்டு லைட்டாக கீழே வந்துட்டேன். நான் கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவுட்ஃபிட் கிளாத்துன்னு இருக்கும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்மளோட இப்போ அவுட்ஃபிட் எடுத்துட்டோம். மெட்டா ஹியூமன் கிரியேட் பண்ணோம்ல, கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன் சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, அந்த அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். ஓகே, போட்டோடனே ஒரு டபுள் கிளிக் பண்ணோடனே ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அவுட்ஃபிட் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் இதுதான் கஷ்டம். இதுலேயே வந்து இன்னும் ஈஸியாகலாம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பண்ணக்குள்ளே நமக்கு அதெல்லாம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, இது சும்மா பேசிக்காக நம்ம யாருக்குனே பண்ண மாதிரியே பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து அசம்பிளில் போயிட்டு நான் அசம்பிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அசம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசம்பிள் ஆகிட வெளியில் வந்து அவுட்புட் போயிடும். ஓகேங்களா, நான் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்துட்டேன், ஆனால் சேவ் பண்ண விட்டுட்டேன். அதனால் மறுபடியும் நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் மறுபடியும் நீங்கள் எப்படி மெட்டா ஹியூமனை சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துருப்பீங்களே மெட்டா ஹியூமனோட ப்ளூ பிரிண்ட், அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து இந்த ஷேட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அசம்பிள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அசம்பிள் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு அசம்பிள் ஆகி வந்துடுச்சு. ஓகேங்களா, டேரெக்டாக நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு டேரெக்டாக வெளில வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ பிரிண்ட் வந்துடும். ஓகேங்களா, மெட்டா ஹியூமன் ஓகே வெளியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மெட்டா ஹியூமன்ஸ் என் பேர் தான் போட்டிருக்கேன். நிகேஷ் தோ இருக்குது பாருங்கள், ப்ளூ பிரிண்ட் வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இது வந்து சும்மா ஸ்டாட்டிக் மிஷ் தான். இது நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம ஒரு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது கூட நம்ம வந்து அதை தூக்கிட்டே தான் நம்ம மாற்ற போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டேரெக்டாக நம்ம இதோட ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதோட ப்ளூ பிரிண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டேரெக்டாக மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மேலே வந்து கண்டென்ட்டில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் போயிட்டு டேரெக்டாக வந்து கண்டென்ட்டில்
தேர்ட் பர்சனில் நம்ம ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணோம்ல அந்த கேரக்டர், அதோட ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இங்கே இருக்குது அதோட ப்ளூ பிரிண்ட்டு. நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தனித்தனியாக வந்துடும். இது வந்து என்னோட ப்ளூ பிரிண்ட்டு, நான் ரெடி பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணது. ஓகேங்களா? இது வந்து மெட்டா ஹியூமனோட ப்ளூ பிரிண்ட். ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் வந்து இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டோடனே ஓகே, இதில் வந்துட்டிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளூ பிரிண்ட்டில் போயிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் பாடி வரைக்கும் ரூட்டை விட்டுடுங்க, பாடி வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து Ctrl+V. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு நம்மளோட பாடி ஃபுல்லாகவே வந்துடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ பாடி ஃபுல்லாகவே இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக இங்கே பாடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது எடுத்துகிட்டு வந்து நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு கேமராவை வந்து டேரெக்டாக மெஷ் கூட கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதேமாரி தான் இப்போயும் இதையும் பண்ண போகிறோம். இல்லை, பாடி எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக மேரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் அதிலே பிரிஞ்சிடும், உள்ளே தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஓகே, அதோட எல்ஓடிஸும் நான் காப்பி பண்ணிவிட்டேன், அதையும் விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேரெக்டாக நம்ம இங்கே வந்து நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நான் வந்து பாடியை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து லொக்கேஷன் வந்து இங்கே சேஞ்சு, ரொட்டேஷனும் சேஞ்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது கூட ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இப்போ தனித்தனியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து சிங்க் பண்ண போகிறோம் உள்ள. ஓகேங்களா? ஓகே, இதோட கிராஃப் வந்து நீங்கள் மேலே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாக இங்கே இருக்குது ஒன்று. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டேரெக்டாக மேலே மெஷ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம டேரெக்டாக இல்லை வந்து ஓகே டேரெக்டாக வந்து நம்ம வந்து மெஷ்ஷை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து செட் எ லீடர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் எ லீடர் போஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மேலேருந்து கீழே இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த மெஷ்ஷு எடுத்துகிட்டு வந்து கீழே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேலே டார்கெட்டில் வந்து ஆல்ட்டை பிடிச்சி எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டேரெக்டாக வந்து அந்த பாடி ஃபேஸு ஸ்கெலிட்டனு, ஓகேங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அந்த இதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? கீழே வந்து அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ்லாம் நமக்கு வேண்டாம். ஓகே, இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம கீழே வைக்க போகிறோம். ஓகேங்களா? வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாடி, ஸ்கெலிட்டன் மெஷ்ஷு, ஃபேஸு. ஓகேங்களா? நீங்கள் எதனா ஒரு ஷேட் இம்போர்ட் பண்ணால் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாடியை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து டேரெக்டாக டார்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டன் எடுத்துன்னு வந்து டேரெக்டாக வந்து டார்கெட்டு, அப்புறம் ஃபேஸ் எடுத்துன்னு வந்து டேரெக்டாக ஒரு டார்கெட். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் சேவ் கொடுத்துட்டு நான் ப்ரிவியூ மோடு போய் பார்க்குறேன். ஓகேங்களா? வியூ போட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சு உள்ள. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து லைட்டாக கொலாபாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து டேரெக்டாக அந்த மெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு விசிபிள் கொடுத்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து விசிபிள்னு ஒரு ஆப்ஷன். விசிபிள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் போயிடும். ஓகேங்களா? போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டில் போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் போன் சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்வேஸ் டேக் போஸ் ரீஃப்ரெஷ் போன். ஓகேங்களா? போன்ஸ் அப்படியே கிளிக் பண்ணிட்டோன்னா ஓகே. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணோன்னா ஒரு சேவ். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இப்போ அது தெரியாது, அதனால் நான் வந்து கேமரா பூம் மட்டும் கொஞ்சம் நோத்திக்கிறேன். ஓகே, கேமரா பூம் எடுத்துகிட்டு வந்து டேரெக்ட் அப்படியே லைட்டாக நான் பின்னாடி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன். சாரி, பின்னாடி, ஐயோ ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. ஓகே, ஒரு 200 கூட வச்சுக்கோங்க. ஓகே, வச்சாச்சா? இப்போ வந்து நான் வந்து ஒரு சேவ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டு ஓகே, சேவ் ஆகிடுச்சு. சேவ் கொடுத்துட்டு நான் மறுபடியும் மினிமைஸ் பண்ணிடுறேன். மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக. கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ மூவ்மெண்ட் வந்துடுச்சு. நம்ம வந்து நம்மளோட கேரக்டர் வந்து இதில் மூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெசிடென்ட் ஈவில் மாரி பண்ண போகிறோம் இல்லையா? அதுக்கு வந்து நான் 0 மறுபடியும் நான் போய் இப்போ மாற்றணும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு GTA வைஸ் சிட்டியில் வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து எவ்வளோ தூரம் வாக்கிங் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ லைட் அமுக்குன்னு வச்சுக்கோங்க. எல் அமுக்குன்னா ஒரு லைட் வரும். ஓகே, நம்ம கேமராவில் வச்சுருக்கிறதுனால நமக்கு பின்னாடி இருந்து இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இந்தமாரி கேரக்டர் ரெடி பண்ணக்குள்ள கையில் ஹோல்ட் பண்ணுற மாரி தான். ஓகேங்களா? கையில் ஹோல்ட் பண்ணுற மாரி நம்ம வச்சுக்க வேண்டியது தான். அதுவும் ஈஸி தான், அதுவும் ரொம்ப ஈஸி தான். நான் எல் மறுபடியும் அமைத்திக்கிறேன். ஓகே, நம்ம கேரக்டர் வந்து இங்கே மூவ் ஆகுது. டேரெக்டாக எஸ்கேப் கொடுத்துட்டு
நான் ப்ளூ பிரிண்ட் போயிட்டு நான் கேமரா பூம் வந்து 0 மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, கேமராவில் ஒரு 0 கொடுத்துட்டு நான் ஒரு சேவ். ஓகே, சேவ் கொடுத்துட்டோன்னே நான் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு ஆப்ஷன் மாரி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம திரும்பக்குள்ள இப்படி திரும்பக்கூடாது, லைட்டாக மூவ் ஆகி தான் திரும்புற மாரி இருக்கும் இல்லையா, இது ஸ்லைட் ஆகுது பாருங்க. ஓகேங்களா, கீழே ஸ்லைட் ஆகக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் சூப்பராக. ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனிமேஷன் எப்படி இம்போர்ட் பண்ணி நம்ம கேமில் க்ரியேட் பண்ணி நம்ம மூவ் பண்ணலான்றதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் டெய்லியும் வீடியோ போடுற மாரி பார்க்குறேன். ஓகேங்களா, ஏன்னா ஒரு 2 நாள் லேட் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு. நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து டெய்லியும் இம்போர்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். புதுசாக அவங்க கேம் எதனா க்ரியேட் பண்ணணும், யாருன்னா ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்.